பனை மரத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வளர்க்கும் போது அது மூலமா நிறைய பயன்கள் இருக்குதுங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறையவே இருக்குது. சூரியன் எஃப்எம் 3.5 கேட்டுட்டு இருக்கீங்க. சிறப்பு வணக்கம் திருச்சி. நான் உங்க ஆர்ஜே கேஷவ் தான் பேசிட்டு இருக்கேன். சோ பொருளாதாரம் ரீதியா அதுல நிறைய ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் ஆல்ரெடி நமக்கு ராஜ்வீல் சார் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. வாங்க தொடர்ந்து அவரை பேசுவோம். சார், கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அண்ட் மக்களுடைய ஒத்துழைப்பு எப்படி சார் இருக்கு? அது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ப்ராப்பரா உங்களுக்கு கிடைக்குதா இந்த விஷயத்துல? மக்களோட ஒத்துழைப்பு மிக குறைவுன்னு கூட சொல்லலாம். மக்களோட மனநிலை எப்படின்னா, இந்த ஆண்டு வச்சா அடுத்த ஆண்டு அதுல இருந்து நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற மரங்களை தாவரங்களை தான் வளர்க்க முன் வராங்க. ஆனா பனை அப்படி கிடையாது. பனை மரத்தை வச்சீங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க அதுல இருந்து நொங்கு சாப்பிடலாம். 100-150 வருஷம் வரைக்கும் நீண்டு வளர்ந்து நிக்குது அந்த மரம். டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் வந்து இந்த பனை மரையை ஒரு சுமையாவே நினைக்கிறாங்க. அந்த பனை பழமெல்லாம் கொட்டுறதுனால பயிர் அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்காம அந்த பனை பழங்களை சேகரிச்சு அதை ஒரு மதிப்பூட்டி வித்தாங்கன்னா நல்லா விற்கலாம். இதை யாரும் செய்ய முன் வரதில்லை. அதனால பனை மரங்களை ஆசிட்டு ஊசி அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில இடங்கள்ல பனை மரங்களை வந்து வெட்டக்கூடாதுன்னு அரசு சொல்லியிருக்காங்க. வெட்டினா தானே அரசு நம்மளை இது பண்ணுவாங்கன்ட்டு இவங்க நைட்டா போய் பனை மரத்தோட குருத்துல ஆசிட்டை ஊத்திட்டு வந்துடுறாங்க. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப பனை மரம்லாம் முனை முறிஞ்சி தொங்குதுன்னா அது வந்து அந்த ஆசிட் ஊத்தி அழிச்சிட்டு இருக்க செயலும் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. நமக்கான மரம், நம்ம தமிழர்களுடைய மரம், நம்ம மண்ணுக்கான மரம் அப்படிங்கறத தெரிஞ்சு அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டுமே இதை இப்படி பண்றாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்குதுங்க. ஸோ இனிமேலாச்சு இதை செய்யாம அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டாய பொறுப்பை தான் நம்ம இருக்கிறோம். வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான்.